ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு மீனை வச்சு நம்ம வந்து 2 டிஷ் வந்து இதில் வந்து பண்ண போகிறோம். இது என்ன மீன் சொல்லி பார்த்திங்கன்னா துப்பு வாழைன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா எங்கள் ஊர் சைடில் வந்து துப்பு வாழைன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா வாழை மீன், அப்படி இல்லைனா முள் மீனுன்னு கூட சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து மீன் புட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் வச்சு ஒரு கட்லெட் தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மீன் வந்து அதோட சதை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனால் முள் மட்டும் நிறையா இருக்கும் அந்த மீனில். இப்போ இந்த மீனை பார்த்திங்கன்னாலும் தெரியும், ரொம்ப நீளமாக இருக்கும். நம்ம வந்து சாதா அந்த சாவாழை மீன் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இந்த மீனும் பார்க்கறதுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து தலையை வந்து வெட்டி எடுத்துகிட்டு அந்த உள்ளாடி இருக்கக்கூடிய அந்த செவில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி லேசாக கட் பண்ணிவிட்டு கையை வச்சே பிச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா பாதி வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மீனை எல்லாமே நல்லா வெட்டி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவிச்சு தான் எடுக்க போகிறோம். அதனால் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டிருப்பாங்க. மீதி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸாக இருக்கிறது எல்லாமே வந்து கறி வைக்கிறதுக்கு எடுத்துருப்போம். இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு வந்து எந்த சைஸில் வேணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த மீனை மட்டும் எடுத்துகிட்டு இதில் இருக்கக்கூடிய முள் எல்லாமே பிச்சு நம்ம வந்து தனியாக க்ளீன் பண்ணி எடுத்துடணும். இப்போ நான் வந்து பிச்சு காமிக்கிறேன். இதில் பார்த்திங்கனாலே தெரியும், நிறைய முள் தெரியும். அதனால தான் இந்த மீனை வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா புட்டு மாதிரி தான் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா குழம்புலையும் போடலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து மீன் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து எடுத்துடலாம். முள் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையை வச்சு நல்லா வந்து பிசைஞ்சிக்கணும். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பிசையும் போதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக முள் ஏதாவது கிடந்தால் கூட நம்ம வந்து கையில் வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா வந்து பிசைஞ்சிட்டே இருந்தால் அதில் இருக்கக்கூடிய சின்ன எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய முள் கூட வந்துடும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு 1½ கப் அளவுக்கு தேங்காய், ஒரு 2 பல்லு பூண்டு போட்டு நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க. தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்து தேங்காவை போட்டுடலாம். இதில் பாதி மீனை தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பாதி வந்து நம்ம வந்து கட்லெட் வந்து பண்ண போகிறோம். இது கூடவே அரைச்ச தேங்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு பொடி. இது எல்லாமே போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் வந்து இதிலே நம்ம வந்து போட்டுடலாம். போட்டுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து புளி வந்து கரைச்சி ஊற்றிக்கிடணும். அப்போ தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கையை வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். அடுப்பில் போட்டு கிண்டும் போது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும், அதனால தான். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய சைஸ் உள்ளியே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சியும் வந்து பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே ஒரு 2 பச்சை மிளகா, இதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருங்க. அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உள்ளி அப்புறம் மிளகா, இந்த 2ஐயும் போட்டு நல்லா வந்து வதக்கிடணும். ரொம்ப வந்து கோல்டன் கலரில் வர வேண்டாம். இப்போ கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வந்து வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மீன் அதையும் இது கூடவே போட்டுடலாம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து கொஞ்ச நேரம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அது வந்து கொஞ்சம் அந்த மசாலாவோட பச்சை வாசனை தான் நம்மளுக்கு வந்து போகணும். ஏன்னா வந்து மீன் வந்து வெந்த மீன் தான். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக மட்டும் நம்ம வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்து வச்சுட்டு திரும்ப வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா வந்து எல்லா இடத்துலையுமே கோட் ஆகி மீன் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ வந்து மீன் புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து பொடி மாசுன்னு கூட நம்ம வந்து சொல்லிவிடலாம். இப்போ இதை வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். இந்த மீன் புட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனியாகவே சாப்பிடலாம். அப்படி இல்லைனா நம்ம சோறு கூட வச்சு சாப்பிடலாம். ஆனால் வந்து தனியாக சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்லெட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து கொஞ்சம் மீனை வந்து எடுத்து வச்சுருந்தேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் உள்ளி, அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, 2 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சது, கொஞ்சமாக மல்லிக்கீரை, இவ்வளோ போட்டிருக்கேன். வீடியோ வந்து எடுக்க மிஸ் ஆகிட்டு, அதனால தான். இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, இவ்வளோ போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் வந்து நம்ம வந்து இதிலே வந்து போட்டுடணும். போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி எதுவுமே நம்ம வந்து ஊற்ற வேண்டாம். அந்த மீனில் இருக்கக்கூடிய தண்ணி, அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில்
நம்மளுக்கு வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நம்ம வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து உருண்டை மாதிரி நான் பிடிச்சிருக்கேன். நான் வந்து கையில் வச்சு வீடியோ எடுக்கிறதால நம்ம வந்து ஒரு கையிலே வந்து பிடிச்சி காமிச்சிருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் பால் மாதிரி பிடிச்சிட்டு நம்ம இன்னொரு கையில் வந்து லைட்டாக வந்து தட்டி எடுத்தால் போதும். இதே மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிடலாம். ஓரளவுக்கு நான் சின்ன சைஸாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து ஒரு 2 முட்டை எடுத்துருக்கேன். முட்டை எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுவிடுங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி அதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து இந்த கட்லெட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி போடணும் அந்த மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் இருந்தால் அப்படி கூட போட்டுக்கிடலாம் அதை டிப் பண்ணி. இப்போ அடுப்பில் வந்து ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த முட்டை இதை லைட்டாக வந்து இதில் முக்கிட்டு நம்ம வந்து தோசைக்கல்லில் வந்து போட்டுடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே போட்டுருங்க. எல்லாமே வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரே டைம்லேயே வந்து ஒரே இதிலே போட்டுடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து குக் பண்ணிக்கிடலாம். இப்போ ஒரு சைடு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கிடலாம். ஒன்றா திருப்பி போட கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நம்ம வந்து சட்டாப்பை வச்சு அப்படியே வந்து சேர்த்து திருப்பி போட்டுக்கிடலாம். இப்போ கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம மாற்றி போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடணும். இதில் எண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து நல்லா வந்து எண்ணெய் ஊற்றி இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்புலேருந்து எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் நான் வந்து இன்றைக்கி பண்ண மீன் புட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கட்லட் 2யுமே ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.